தமிழ்ச்சோலை சார்ந்த விடயங்களை செஞ்சிருக்கணும். தமிழ் எழுத எங்கள் மூச்சு தமிழ் மொழி. தமிழ் ஆர்வத்தை ஊட்டுங்கள், அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். கஷ்டமணி நினைக்கணும் தமிழ் சின்ன மற்றதெல்லாம் எல்லா மாணவர்களும் நாங்கள் பெற்றோர் என்ற அடிப்படை தமிழை கற்றுக் கொடுக்கணும். உலகத்திலே இந்த மூத்த மொழி தமிழ் மொழி என்பது சிறிய முதல் தொடங்கின பள்ளிக்கூடம் சொல்லி இப்ப 30 வருஷமா தமிழ் சொல்ல வணக்கம். நான் இன்னைக்கு யூடியூப் சேனல் 2 பேருக்கு வீடியோ கொடுத்துருக்கிறேன். அதனால 2 பேர்ட்ட பேர் சொல்லாமல் இந்த விடயத்தை மட்டும் சொல்ல வரேன். இன்னைக்கு பாரிஸ் நகர்ல ஜூன் 7 ஒரு அழகான தமிழ் தேர்வு நடந்து கொண்டிருக்குது. இது ஏற்கனவே சால்ட் எக்ஸாம் ஆண்டு இந்த இடத்த சொல்றது. பிரான்ஸ் நாட்டில் நடக்கிற பெரிய பெரிய தேர்வுகள் எல்லாம் எக்ஸாம் போல நடக்கிறது. 1994 ஆண்டு காலத்துல நான் பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு மொழியில இந்த கல்வியை படிச்சு கொண்டிருக்கேன். இந்த தேர்வு எக்ஸாம்ல வந்து நான் எழுதினான். அப்ப இதுல வர்றதுக்கெல்லாம் வழி தெரியாம கஷ்டப்பட்டு தேடி இந்த இடத்துக்கு வந்தான். இன்னைக்கு என்னுடைய குழந்தைகள் 4 பேர் இந்த மண்டபத்துல தேர்வு செய்திருக்கிறா. மூத்தவா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டா. மிச்ச 3 பேரும் இன்னைக்கு தேர்வு செய்து ஆரம்ப காலத்துல இருந்த தமிழ்ச்சோலையில பணியாற்றின ஒரு ஆள்ல நானும் ஒரு ஆள். 98, 99 கால பகுதியிலேயே தமிழ்ச்சோலையில சின்ன பிள்ளையிலேருந்து நான் பணியாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்ச்சோலை சார்ந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த தேர்வு ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிக்கிறதுன்றதை உங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு அது நேரம் தான் சொல்லணும். தேர்வு ஆரம்பத்தில் நாங்கள் கொண்டு வரும் பொழுது இந்த மாணவர்களில் கால்வாங்க மாணவர்கள் கூட இல்லை. ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் என்று சொன்னால் 3, 4, 5 மாணவர்கள் தான் இருந்தது. இன்றைக்கு இந்த தேர்வு மண்டபத்தை சுற்றி அந்த தோட்டத்தில் மலர்கள் பூத்த மாதிரி மாணவ குழந்தைகள் அப்படியே பார்க்குற இடமெல்லாம் பூத்திருக்கிறாங்க. நார்மலாக ஒரு கல்வி என்று சொன்னால் அது அவை இந்த தொழில் நோக்கமாக தான் இருக்கும். ஆனால் தங்களுடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ளணும் என்ற ஆர்வமாக இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த மொழியை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் தூங்காமல் அவர்களோட புத்தகத்தை எடுத்து வச்சுக்கொண்டு படித்து இன்றைக்கு தேர்வு எழுத வந்திருக்கிறோம். பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிற இடத்துல தாய்மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணுமே என்றதுதான். ஒரு சட்ட கல்வியாகவோ அல்லது ஒரு மருத்துவ கல்விக்கோ படிக்கிற அதை கொடுக்குற அந்த ஊக்கத்தை தங்களுடைய தாய்மொழிக்கு இந்த குழந்தைகள் கொடுத்துருக்கணும், பெற்றோர் கொடுத்துருக்கணும்ன்றதுல பெருமையாக இருக்குது. தமிழ் எப்பவும் வளர்ந்து நிற்கும். தமிழர்கள் எப்பவும் நாங்கள் உயர்ந்து கொண்டே செல்வோம் என்றதுக்கு எடுத்துக்காட்டா இங்கே என்ன சுற்றி இருக்கிற பெற்றோர்களும் உங்களுக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவர்கள் தான் சாட்சி. இதை நீங்கள் காணொளிப்படுத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அக்கா. சாய் ஸ்டைல் பாரிஸ் மூலமும் நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உங்களுக்கு நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்க ஒன்லிஸ்வா தமிழ்ச்சோலையில இருந்து வந்திருக்கீங்க. ஒன்லிஸ்வால எத்தனை தமிழ்ச்சோலை? 2 தமிழ்ச்சோலை. ஒன்லிஸ்வா 1, ஒன்லிஸ்வா 2. ஓகே. நீங்க இன்னைக்கு எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க எக்ஸாம்? நாங்க 34 பிள்ளைகளை கூட்டி கொண்டிருக்கோம். ஒன்லிஸ்வா 1ல இருந்து. உங்களோட பள்ளியில இருந்து 34 பேர் விடியா கூட்டி கொண்டு வந்திருக்கீங்க. மத்தியானம் அப்படி வந்து இருக்குதா? மத்தியானத்துக்கு பிறகு 3 மணிக்கு பிறகு 5ஆம் ஆண்டுல இருந்து 5, 6, 7, 8 தமிழ் கண்டிப்பா படிக்கணும். எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் எழுத வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். ஆனா இந்த எக்ஸாம் பள்ளிக்கூடத்துல சேர்த்தா தான் அது கூட வரும். பள்ளிக்கூடத்துல சேர்த்து மற்றது பள்ளிக்கூடத்துல டெஸ்ட் மட்டும் இல்ல, விளையாட்டு போட்டி அப்படி நிறைய இருக்கிறபடியா தமிழ்ச்சோலையில படிப்பிக்கிறது நல்ல மட்டும் சொல்லி நினைக்கிறேன். எங்களோட தமிழையும் வந்து பிள்ளைகள் இந்த வெளிநாட்டுல இருந்தோன்னு எங்களோட தமிழையும் வந்து பிள்ளைகள் மறக்காம ஒரு பாடமா படிச்சா கூட இருக்கக்கூடிய மாதிரி இருக்கவே கூட ஒரு ஓகேக்கா. எங்களோட தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு வர மாதிரி இன்றைக்கு தைப்பொங்கல்கள் எல்லாம் எங்களோட பள்ளிக்கூடத்துல தைப்பொங்கல், வேற சரஸ்வதி பூசை எல்லாம் ஒவ்வொரு முறையும் நடாத்தப்படுகிறது. பிரைவேட்டா படிக்கிறாங்க தமிழ். அத கம்பேர் பண்ணிக்க இந்த மகள் இப்ப தமிழ்ச்சோலையில படிக்கிறா. வித்தியாசம் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி எல்லா பொங்கல் விழா, ஒலி விழா, கிறிஸ்துமஸ் விழா எல்லாம் செய்யறாங்க. நிறைய தமிழ் கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கே நிறைய தமிழ் ஈழத்தை பத்தி தெரியாது. தமிழ்ச்சோலைக்கு வரதால அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் ஈழத்தை பத்தி தெரியுது. என் மகள் இப்ப முதல் அப்படி இல்ல, இப்ப எந்த நாடு தமிழ் ஈழம் தமிழ்ல வந்து சொல்லிக்கொண்டு அவரோட தம்பிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. எங்க நாடு தமிழ் ஈழம் நானே சொல்லி கொடுக்கல, அவ சொல்லி கொடுக்குறா எங்களுக்கு. அதுல சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து தமிழை பற்றி அவைகளுக்கு தெரியாது. இஞ்சத்தே நாட்டு
கலாச்சாரம் எப்படியானதுன்னு தான் தெரியும். மற்றபடி தமிழற்றி அவைகளுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் எங்களை தமிழராக்கிய நாங்கள் எங்களோட தமிழ் அவைகளுக்கு ஒரு எழுத்துப்பூர்வமோ இல்லது ஒரு செயல் மூலமோ அதை பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிற பொறுத்து தான் அந்த தமிழை எப்படி நாங்கள் படித்து எங்களோட அம்மா அப்பா எப்படி தமிழ்நாட்டிலேருந்து ஈழத்திலேருந்து வந்த நாங்கள் இவ்வளவு கஷ்ட துன்பங்கள்லேருந்து வந்த நாங்கள்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் மூலம் நாங்கள் ஒரு ஊக்குவிப்பை கொடுக்கணும். எங்களை தமிழராக்கி நாங்கள் எங்களை தமிழை வளர்க்கணும். கண்டிப்பா. ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி. எங்கட பள்ளிக்கூடம் புளோமியல் எங்கட தமிழ் சோலையில 360 பேர் கிட்டத்தட்ட படிச்சோண்டிருக்கணும். மதியம் வளர்தமிழ் 1ல 47 பிள்ளைகளும், வளர்தமிழ் 2ல 44 பிள்ளைகளும், வளர்தமிழ் 3ல 38 பிள்ளைகளும், வளர்தமிழ் 4ல 18 பிள்ளைகளும் எல்லாமே சேர்ந்து 150 பிள்ளைகள் மதியம் எக்ஸாமுக்கு வந்திருக்கணும். மேயராளங்களுக்கு 3 வாகனம் காலம் 3 பின்னரம் 3 வாகனம் ஒழுங்கு செய்யப்பட்டு அந்த பேருந்து மூலம் தான் எங்களோட பிள்ளைகள் ஒரு சுதந்திரமா கஷ்டம் ஒன்றும் இல்லாமல் பிள்ளைகள் ரங்கி இப்ப எக்ஸாமுக்கு போயிட்டோம். மற்றது எங்களுக்கு மேயர் செய்யறது பஸ் ஒழுங்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் அதுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கட்டுரம் தந்து அதில் நாங்கள் எங்களோட பிள்ளைகள் சொந்தமாக படிக்கிறதுக்கு ஒரு இதுவும் இல்லாமல் வச்சுக்கிறோம். எங்களோட தமிழை இப்போ எங்களோட அழிஞ்சு போகாமலுக்கு அடுத்த எங்களோட பிள்ளைகளுக்காக நாங்கள் முயற்சி கொண்டிருக்கிறோம். எங்களோட சேர்ந்து எங்க சங்கத்தில் உள்ளாக்கள் மற்ற பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து தன்றோம். மற்றது எங்களோட நிர்வாகி அவாக்கு பெயர் சாந்தி, ஜெயரூபன் சாந்தி. அவான்ற இதுல இந்த பிள்ளைகள் எல்லாரும் ஊக்கமா படிச்சு கொண்டிருக்கணும். மற்றது எங்களோட தலைவர் கணேஷ் அண்ணா. அவையாலதான் இந்த பிள்ளைகள் இட்ட வரைக்கும் ஆரம்பத்துல 30 இருந்து இப்ப 360 வாரதுக்கு காரணம் ஒழுங்கான ஒரு கட்டமைப்பான ஒரு சங்கமும் மற்றது ஒரு ஆசிரியர் நிர்வாகம். தமிழே எங்கள் தாய்மொழி எங்கள் மூச்சு தமிழ்மொழி. தமிழே எங்கள் தாய்மொழி எங்கள் மூச்சு தமிழ்மொழி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் அங்கிள். மாதிரி நடக்குதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா? இது நாங்கள் ஆர்சந்தை தமிழ்ச்சோலையால் வாரோம். எங்களோட தமிழ்ச்சோலையிலிருந்து இன்றைக்கு 60 மாணவர்கள் எழுதுகிறார்கள். என்னோட வந்தவர்கள் 60 பேர் எழுதுகிறார்கள். அதை விட இன்னும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட எங்கள் ஆர்சந்தையிலிருந்து 300 பேருக்கிட்ட இந்த வருஷம் பரிசு எழுதுகின்றார்கள். 300 வருஷம் விடிய எழுதுறாங்களா? 300 பேர் மொத்தமாக எழுதுகிறார்கள். அவர்களை நாங்கள் பிரித்து தான் கட்டமாக தான் கூட்டிக் கொண்டு வரோம். ஏனென்றால் நேர காலம் போக்குவரத்துகளுக்காக. ஓகே, நீங்க போக்குவரத்து சொல்லி சொன்னீங்க, என்ன மாதிரி நீங்களே கூட்டிக்கணும்? பள்ளிக்கூடம் எங்களுக்கு நாங்கள் ஒரு வாகனங்களை ஒழுங்கமைத்து அந்த வாகனத்தில் தான் 60 பேர்களை ஏற்றி கொண்டு வருகின்றோம். என்னோட உதவிக்கு இன்னும் சில அம்மாக்கள் வந்திருக்கார்கள். உங்கள் தலைமை ஆசிரியர் பரீட்சை முகாமையாளராக இருப்பதால் அவர் வரவில்லை. மற்றபடி எங்கள் சங்கம் பூர்ண ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றனர். கண்டிப்பா. இது நீங்க எத்தனை வருஷமா இந்த ஆஜோம்பியில தமிழ்ச்சோலை? இது 25 வருடம் கடந்து எங்களோட தமிழ்ச்சோலை 25 வருஷம் கடந்திருக்கு. கடந்த மார்ச் மாதம் தான் நாங்கள் ஒரு விழா செஞ்சிருந்தோம். இப்போதும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கண்டிப்பா, நல்ல விஷயம். மற்றது எந்த இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு வாரினம் ஆஜோம்பியில இருக்கிற எங்கள் பகுதியில் மட்டும்தான் நாங்கள் அதிகமாக வரார்கள். ஆசந்தை, ஏர்மோ, எபோன், சன்னுவா மற்றும் பிராங்கோவில இருந்தும் வருகிறார்கள். ஓகே, மற்றது நீங்க பேரண்ட்ஸுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? தமிழ் ஆர்வத்தை ஊட்டுங்கள், அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மீது தமிழை திணிக்காதீர்கள். விருப்பமானவர்கள் விரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் பாடசாலையில் எடுக்கக்கூடிய அளவுக்கு இப்போதைக்கு மாணவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் நேர பற்றாக்குறையால் நாங்கள் கொஞ்சம் சில இதெல்லாம் தவிர்த்து கொண்டு வருகின்றோம். ஓகே, உங்களோட ஆஜந்தியில நீங்க ஒரு பள்ளி தான் இருக்குதா?
இல்லை, ஆசந்தில் 2 தமிழ் பள்ளிகள் இருக்குது. ஆனால் எங்கள் பள்ளி 25 ஆண்டுகள் கடந்து விட்டன. உங்களோட 25 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டீச்சர்ஸ் தான் இருப்பீங்க. நிறைய எங்கள் பகுதியில் நிறைய ஆசிரியர்மார் இருக்கின்றார்கள், பயிற்றப்பட்டவர்கள், நல்ல பங்களிப்பு தருகின்றார்கள். அவர்களின் பங்களிப்பு தான் இன்று வரை தமிழ் சோலை இந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு செல்கிறது. ஓகே, இதால இங்க வந்து சேர்ற பிள்ளைகளுக்கு நிறைய ஒரு உத்வேகம் கிடைக்கின்றது. அவர்கள் தன் உணர்ச்சியை அதிகரிக்க அவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக ஊட்டுவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. போதிய அளவு ஊக்குவிப்பு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இன்னும் மின்னுவார்கள். இன்னும் கண்டிப்பா அவைகளோட தனித்துவமான இதையும் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி, அவர்கள் தனித்திறமைகள் கூட அறியக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதை அறிந்த எங்கள் பாடசாலை படித்த மாணவர்களை கூட நாங்கள் 25வது ஆண்டு விழாவில் கௌரவித்திருக்கின்றோம். கண்டிப்பா. இப்ப உங்களோட பழைய மாணவர்கள் என்று சொல்லி வாரவையா அவைகள் இப்பவும் உங்களோட பழைய மாணவர்களாக இருந்தவர்கள் இப்ப ஆசிரியராக இருக்கின்றார்கள் தமிழ் சொல்லில் ஆசிரியர். அவர்கள் தொடர்ந்து தங்களது பங்களிப்பை செய்து வருகின்றார்கள். போற்றுதலுக்குரியது, பாராட்ட வேண்டிய விஷயம். நல்ல அவர்களுக்கும் பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் அதை கடந்து படிப்பிக்கிறார்கள், பெரிய விஷயம். உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் தமிழுக்கு பிள்ளைகளை அனுப்புங்கள். தமிழ் சோலையில் நிறைய இடங்களில் இப்போ தமிழ் சோலை பரவி கொண்டு வருகின்றது. அவர்களின் சேவை இன்னும் தொடர்கின்றது. நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவு அவர்களுக்கு இன்னும் ஊக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் தங்கச்சி. வணக்கம். இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க எந்த தமிழ் சோலையில படிக்கிறீங்கன்னு சொல்லுவீங்களா? எங்க தமிழ் சோலை வந்து வில்லுபெல் தமிழ் சோலை. ஓகே. 95 தான். 95. வில்லுபெல்ல ஒரு தமிழ் சோலையா இருக்குது? ஒரே ஒரு தமிழ் சோலை தான் எங்க இருக்கு. எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு தெரியுமா? அங்க ஒரு 60 பிள்ளைகள் 60 பிள்ளைகள் படிக்கிறீங்க. ஓகே, எத்தனை வருஷமா நீங்க இப்ப இந்த தமிழ் சோலையில படிச்சிட்டு இருக்கீங்க? நான் பாலநிலையில தொடங்கி நான் 11 வருஷம் ஃபுல்லா எண்ணினால். ஓகே. இன்னும் 2 வருஷம் இருக்கு. 10ஆம் ஆண்டு படிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே ஓகே, நீங்க நல்ல வடிவா தமிழ் கதைக்கிறீங்க. வேற இப்ப நன்றி. எல்லாரும் கஷ்டம்னு நினைக்கணும். தமிழ் சின்ன வயசுல இருந்து படிச்சு கொண்டு வந்து அது கதை மாதிரியே போய் கொண்டு வரும். பெரிய கஷ்டம் இல்ல, வந்து படிச்சால் நல்ல. நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? உங்களுக்கு என்ன இதுல இந்த தமிழ் சோலையில படிக்கிறதால உங்களுக்கு என்ன ஒரு நன்மை கிடைச்சது? இலக்கணம் தெரியும், கதைகள் தமிழ் முந்தைய கதைகள் தெரியும், கதைகள் அவ்வளவுதான். தமிழ் வாசிக்க எழுத எல்லாம் உங்களுக்கு இலகுவா இருக்கேன்னு. இப்ப ஊருக்கு போனா கூட உங்களுக்கு கதைக்கிறதுக்கு எல்லாமே சுகமா இருக்கு. தம்பி ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? இல்லையா? நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்களா? இல்ல உங்களுக்கு 3:30 எக்ஸாம். ஓகே, நன்றி தங்கச்சி. வணக்கம் அக்கா. ஓகே, அங்க உங்களுக்கு எத்தனை கம்பெனில வந்து எத்தனை ஸ்கூல் இருக்கு? பள்ளி தமிழ் சோலை எங்களுக்கு வந்து பள்ளியிலிருந்து இந்த மண்டப பிரச்சனையால நீண்ட காலமா நாங்கள் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் பாடசாலை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு மண்டபத்துக்குள்ளேயே வகுப்புல புரிச்சு வச்சு பாடங்கள் நடத்தின டீச்சரவை ஒவ்வொரு வருஷம் நாங்கள் இங்க வந்து சமூகம் அளிக்கிறாங்க. ஓகே, நீங்க எத்தனை வருஷமா இங்க எக்ஸாமுக்கு வாரீங்க? எக்ஸாமுக்கு இந்த மகன் வந்து ஆண்டு 12 முடிச்சிட்டார். ஆண்டு 12 முடிச்சிட்டார். இப்போ மகள் ஆண்டு 11 எடுக்கிறா. மற்றதெல்லாம் எல்லா மாணவர்களும் நாங்கள் பெற்றோர் அடிப்படையில் உதவிக்காக வரோம். இது சங்கங்களுக்கு இருக்கிறதா. நான் மகளிர் சங்கத்தில் இருக்கிறேன், அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க. இவா வந்து நீங்கள் என்ன உதவி நிர்வாகத்தில் இருக்கிறேன். ஓகே, உங்களோட பள்ளியில் வந்து எத்தனை மாணவர்கள் படிக்கிறீங்க? எல்லாமே 77 மாணவர்கள் பங்கு பெற்றினோம். ஓகே, இந்த வருஷம் எக்ஸாமுக்கு 77 பேர் வந்திருக்கீங்க. எல்லாரும் வந்திருக்கிறோம், எல்லாரும் சமூகம் அழைச்சிருக்கிறோம். ஓகே, இதே மாதிரி எல்லா மாணவர்களும் பாடங்களுக்கு இதுவரைக்கும் பங்கு பெற்றாத எல்லா பாடசாலை மாணவர்களும் எங்களை மாதிரி எங்களை பிள்ளைகளை மாதிரி தமிழ் கல்வி கற்று முன்னேற வேண்டுமென்று தாய்மொழியை தெரிஞ்சு வச்சிருக்கணுமென்று எங்களுக்கு எந்த தனிப்பட்ட அபிப்பிராயம். நிறைய பிள்ளைகள் வந்து வர முடியாத சூழ்நிலையில் இருக்கணும். அதுக்கு பெற்றோர் வந்து ஊக்குவிக்கணும். அதே நேரம் வந்து எங்களோட தாய்மொழி எங்களுக்கு தானே நல்லது, அதை வளர்க்கணுமென்று ஆசைப்படுறோம். இது மொழி மட்டும் இல்லாம எங்களோட கலாச்சாரம் எல்லாம் அடங்கின நாட்டில் நடந்த எங்களோட நாட்டில் சூழ்நிலைகள் ஏற்கனவே நடந்த போராட்டங்கள், எதற்காக தமிழர்கள், எல்லா விஷயங்களும் எந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தான் கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லா மாணவர்களும் பெற்றோர் மூலமாயும் பாடசாலை மூலமாயும் தெரிஞ்சு கொள்ளணுமென்று தனிப்பட்ட ஆர்வம். ஓகே, பிள்ளைகள் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்கம்மா? இந்த எக்ஸாம் எழுதுறத பற்றி என்ன மாதிரின்னு சொல்லுங்களேன். என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு? வணக்கம் தம்பி.
எனது பேர் அகர்ஷன். ஓகே. நான் தமிழ் சொல்லில படிக்கிறேன், ஷப்பினி தமிழ் சொல்லியில். ஓகே. எத்தனை வருஷமா படிக்கிறீங்க? 6 வருஷமா. 6 வருஷமா படிக்கிறீங்க. நீங்க நல்லா தமிழ் கதைக்கிறீங்க, வடிவா தெரியுது. எங்களை விட நல்ல வடிவா கதைக்கிறீங்க. உரையாடல் எல்லாம் செய்யற நீங்களா? எல்லா நிகழ்ச்சியிலையும் பண்ற. ஓகே. இந்த எக்ஸாமை பற்றி இப்போ என்ன நினைக்கிறீங்க? என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு இந்த எக்ஸாம்? என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க இந்த எக்ஸாமை பண்றதுக்கு? ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். ஈஸியா இருக்கும், கண்டிப்பா ஈஸியா இருக்கும். நீங்க படிக்கிறீங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா இருக்கும். நன்றி தம்பியா. எனது பேர் சங்கவி. நான் ஷம்பினி தமிழ் சோலையில் படிக்கிறேன். நான் 6 வருஷமா தமிழ் படிக்கிறேன். இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறீங்களா? இந்த எக்ஸாம் சுகமா இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பா சுகமா இருக்கும். மற்ற பிள்ளைகளுக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். எனது பேர் நிலவன். 2010 தமிழ் சோலைக்கு சென்று கொண்டிருந்தான். 15 வருஷமா. 10ஆம் ஆண்டிலிருந்து 23ஆம் மட்டும் படிச்சு முடிச்சு தமிழ் 12 பாஸ் ஆகி ஒரு மாதிரி வந்துட்டேன். இப்ப எங்க தமிழ் சோலைக்காக வந்து எதுக்கும் உதவிக்கு நிப்பம் உண்டு வந்து நிக்கிறேன். உங்களோட அந்த பச்சை தமிழ் பச்சைங்களை விட அதால இப்ப எனது தங்கையும் அம்மாவும் இப்ப தங்கை வந்து எக்ஸாம் எழுத இருக்கிறா, தமிழ் 11ஆம் ஆண்டு எக்ஸாம். அம்மா வந்து நான் இந்த சிறு வயதில் இருந்து இப்பவும் இங்க இருந்து பள்ளியை செய்து கொண்டிருக்கு. எங்கண்ட தாய்மொழி தமிழ். எங்கட அம்மாவின் மொழியை மறக்க முடியாது. இப்போ ஈழத்தின் பிரச்சனைகள் அதை பற்றி அதுவும் யோசிச்சு கொண்டு அது நினைவில் வைத்து கொண்டு தமிழ் கற்றுக்கொண்டால் மிகவும் நல்லதாக யோசிக்கிறேன். அப்போ அதான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. நன்றி தம்பி. நன்றி. வணக்கம் தங்கச்சி. நான் திபிஷனா 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். 2008 இருந்து படிக்கிறேன் நான். வணக்கம். எனது பேர் நிலாவண்யா. நான் ஷம்பினி பள்ளிக்கூடத்துல வளர்த்தமிழ் 11 படிக்கிறேன். இந்த வருஷம் இப்ப இன்னும் எங்களுக்கு 2 வருஷம் இருக்குது. அது எழுதி முடிச்சு இன்னும் இனி படிக்க போற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து எங்க தமிழை நாங்க வளர்க்கணும் வந்து எல்லாரும். கண்டிப்பா உங்களை பார்த்து நிறைய பிள்ளைகள் தமிழ் கற்க வருவினம் என்று நினைக்கிறேன். நன்றி தங்கச்சி. நன்றி. வணக்கம். வணக்கம். நீங்க எந்த தமிழ் சோலையில படிக்கிறீங்க? ஒன்றிலையா? ஓகே. எத்தனை வருஷமா படிக்கிறீங்க? நாங்க 2 பேரும் 10 வருஷமா. இவர் 7 வருஷம். 7 வருஷம். இன்னைக்கு எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆனா எழுதுவோம். ஓகே. இப்போ எத்தனை வருஷமா நீங்க 10 வருஷமா எக்ஸாம் எழுத வாரீங்களா? 10 வருஷமா. ஒவ்வொரு வருஷமும் வாரீங்க. என்ன மாதிரி இருக்கிறது ஒவ்வொரு வருஷமும்? ஒரு வருஷமும் வந்து படிச்சது வரும். கொஞ்சம் பயமா தான் இருக்கும், ஆனா ஒரு மாதிரி எழுதி பாஸ் பண்றோம் நாங்க. ஓகே. நீங்க நல்லபடியா தமிழ் கதைக்கிறீங்க. உங்களுக்கு எழுத வாசிக்க எல்லாமே ஓகே. நாட்டில் இருக்க எப்படி எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. ஓகே. எங்களோட கல்ச்சர், எங்களோட கலாச்சாரம், எங்களோட பண்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். வரலாறு எல்லாம் தெரியும். நீங்க இங்க பிறந்து வளர்ந்தீங்க? இங்க தான் பிறந்தாங்க. இவர் அங்க பிறந்தவர். சின்ன வயசுல வந்துட்டீங்க. ஓகே. ஆனா எங்களோட கலாச்சாரம் தெரிஞ்சிருக்கிறீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். இப்ப ஊருக்கு போனா கூட உங்களால எல்லாமே தனியா உங்களால சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வேற என்ன உங்களுக்கு இதால பிரயோசனம்? உங்களுக்கு ஊர்ல இருக்கிறவங்களோட நல்லா கதைக்கலாம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் அவங்க தமிழ் படிக்காதவங்க அவங்களுக்கு சொல்லலாம் தமிழ் படிச்சா நல்லது இருந்து. ஓகே. நீங்க அதுதான் கேட்க வந்தேன் நான். தமிழ் படிக்காத பிள்ளைகளுக்கு பெற்றோர்மாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பிள்ளைகளுக்கும் பெற்றோர்மாருக்கும் அவங்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்கணும். அப்பதான்
நாங்க இவ்வளவு வருஷமா படிக்கிறோம், இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது எங்களுக்கு. ஓகே. அதோட நான் அதுக்கு பிறகு டீச்சரா வரலாம். அப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் எங்க நாட்டிட மொழியை கற்றது. அப்படி எங்களோட மொழியை வந்து அவைகளுக்கு தெரியப்படுத்துறது நல்ல விஷயம். வேற ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? நன்றி. வணக்கம் அனைத்து தமிழ் மக்களுக்கும். பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம், தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஆகியோர் இணைந்து நடாத்துகின்ற 24வது தடவையாக நடாத்துகின்ற தமிழ் பொது மொழி தேர்வு இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தேர்வில் 5393 மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இது வந்து பரவலாக பிரான்சில் பல வெளி மாவட்டங்கள் 9 மாவட்டங்களிலும் இல்து பிரான்சில் வாழுகின்ற எங்களுடைய தமிழ் படிக்கின்ற குழந்தைகளுடைய தமிழ்ச்சோலைகளுடைய பிள்ளைகள் இந்த பரீட்சையில் வந்து இன்றைக்கு இந்த பரீட்சையில் வந்து பங்கெடுக்கின்றனர். இந்த பரீட்சை என்றது வந்து லாப்லாஸ் என்று அழைக்கப்படுகின்ற பிரான்சு நாட்டினுடைய பரீட்சைகள் நடக்கின்ற ஒரு அந்த திடல், அந்த மண்டபத்திலே தான் இந்த பரீட்சைகள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்காக எங்களுடைய பிள்ளைகள் தமிழ் மொழியிலே தொடர்ச்சியாக தங்களுடைய தாய்மொழியிலும் தங்களுடைய கலை பண்பாடுகளிலும் நாட்டம் கொண்டு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாகவும் மிகப்பெரிய அவருடைய தேவையான ஒரு விடயத்தையும் தான் நாங்கள் இன்று பார்க்கின்றோம். மேலே பெற்றோர்களுக்கு தான் இந்த இடத்திலே மிக மிக நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த தங்களுடைய குழந்தைகளை இந்த வாழ்விட மொழியிலே கல்வி கற்பதற்கு அப்பால் அர்ப்பணிப்போடு ஒவ்வொரு சனி ஞாயிறுகளிலும் பிள்ளைகளை கொண்டு சென்று தமிழ் மொழியை கற்பித்து இன்று அவர்களை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெருமதி மிக்கவர்களாக அந்த பரீட்சையிலே பங்கு கொள்ள வைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற விடயம் என்பது வந்து சாதாரணமான விடயமாக நாங்கள் பார்க்க முடியாது. இது ஒவ்வொரு தமிழ் மக்களும் அர்ப்பணிப்புடன் செய்கின்ற ஒரு விஷயமாகவே பார்க்கின்றோம். அந்த வகையிலே எந்த மண்ணுக்காக, எந்த மொழிக்காக, எந்த இனத்துக்காக அவர்கள் தங்களுடைய மண்ணிலே புதைந்து போயினார்களோ அந்த பணிகளை புலம்பெயர்ந்த தேசத்திலும் எங்களுடைய மக்கள், எங்களுடைய குழந்தைகள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் உண்மையிலே காணும்போது ஒரு பெரும் பேருவகை அடைகின்றோம். உண்மையிலே இந்த பணி இந்த உலகத்திலே இந்த மூத்த மொழி தமிழ் மொழி என்பது, இதை அழிக்க முற்பட்டார்கள், எத்தனையோ மொழிகளை அழித்தார்கள், அந்த மொழியோடு தமிழ் மொழியும் அழிக்கப்பட்டு விடும் என்று பலர் சிந்தித்தார்கள். ஏன் சிங்கள பௌத்தமும் அதுதான் சிந்தித்தது. ஆனால் அவர்கள் சிந்தித்து செய்கின்ற செயற்பாடுகள் இன்னும் எங்களுடைய மொழியையும் எங்களுடைய பண்பாட்டையும் எங்களுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகின்ற பெரிய பேரைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். இன்று பாருங்கள், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த இடத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்புரையாகவே இது அமைகின்றது. ஏனென்று சொன்னால் இத்தனை மக்கள் என்ன செய்கின்றார்கள், இவ்வளவு மக்கள் வாழுகின்றார்களா, இவர் பிள்ளைகள் படிக்கின்றார்களா, தாய்மொழியை படிக்கின்றார்களா என்று இந்த நாடு கூட அது ஒரு வியப்புடன் பார்க்கின்றது. அந்த வியப்பு என்பது நிச்சயமாக எமது மண்ணுக்கும் எங்களுடைய விடுதலைக்கும் பெரும் பலமாக இருக்கும் என்பதைத்தான் இந்த விடயங்கள் எடுத்து காட்டுகின்றன. ஆகவே இந்த திரும்பத்தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுகின்றோம். இந்த மொழியை அழிய விடாது பாதுகாக்கின்ற குழந்தைகளுக்கும், அவர்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும், இந்த பெற்றோர்களுக்கும், இதனை நடாத்துகின்ற தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் மற்றும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுகின்ற தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை, அவர்களுக்கு பெருமுதவியாக இருக்கின்ற தமிழர் அனைவரையும் நன்றியோடும் உரிமையோடும் கருத்தை பற்றிக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. நல்லொரு விஷயத்தை நீங்கள் கேட்டீர்கள். தன்னுடைய தாய்மொழியை படிக்காதவர்கள் நிச்சயமாக அவர்கள் எந்த நாடாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் அவர்களுக்கு தங்களுடைய தாய்மொழி என்பது மிக மிக முக்கியமானது. அந்த தாய்மொழியை நாங்கள் புலம்பெயர்ந்து மண்ணுக்கு வந்தாலும் வாழ்விட மொழி எங்களுக்கு தேவையாக இருந்தாலும் தங்களுடைய தாய்மொழி என்பது ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது. ஒரு தமிழ் தாய் எவ்வளவு தூரம் ஒரு தமிழ் பிள்ளைக்கு முக்கியமோ அதே போல அவருடைய தாய்மொழியும் மிக மிக முக்கியமானது. அந்த தாய்மொழியை கற்பிக்காமல் வாழ்விட மொழியிலே வாழ்ந்து விட்டு போகலாம். அந்நிய மொழி எங்களுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் அதை வேறுபடுத்தி பார்க்கவில்லை. அவர்கள் ஒரு தொடர்பு மொழியாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் தாய்மொழி வந்து ஒவ்வொரு தமிழ் மகனுக்கு முக்கியமானது. இன்று பல பேர், ஆனால் அது ஒரு காலகட்டத்திலே ஒரு விகிதாசாரமான தமிழ் மக்கள்லாம் தங்களுடைய
குழந்தைகளுக்கு இந்த தமிழை படித்து என்ன செய்ய போகின்றாய் என்று சொல்லி சில பேர் தமிழ் பாடசாலைகளுக்கு அனுப்பாத போதும் இன்றைக்கு அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாக வந்து மற்ற தன்னோடு படித்தவர்கள் எல்லாம் தமிழ் மொழியை படிக்கும் போது அவர்களுக்கு அது ஒரு வேதனையாகத்தான் இருக்கின்றது. தங்களுடைய தாய் தகப்பனை கூட சென்று அவர்களை கூட சண்டை பிடித்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஏனப்பா எங்களுக்கு தாய்மொழி தமிழை படிப்பிக்கவில்லை என்று கேட்டவர்களும் இருக்கின்றார்கள், விரும்பி படிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். இதை விட இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரெஞ்சு மக்கள் கூட அந்த தாய்மொழி தமிழை படிக்கும் போது இந்த பல குழந்தைகள் பெரியவர்களாக இருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்து இப்ப எனக்கு தெரியத்தக்கதாக கிட்டத்தட்ட அவருக்கு 22 வயசு இருக்கும். ஆனால் ஆமன்னாவில் இருந்து தான் அவர் படித்துக்கொண்டு இன்று பெரிய இடத்துக்கு சென்றிருக்கின்றார். ஆகவே இந்த மொழியை படிப்பதற்கு நாங்கள் என்றைக்குமே வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே இனியாவது குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தங்களுடைய தாய்மொழியை கற்பிக்கும் போதுதான் அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய தாயையும் தங்களுடைய தாய் நாட்டையும் நிச்சயமாக வாழுகின்ற நாடும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அவர்களுடைய ஊடக பங்களிப்பு இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியமானது. அதை செவ்வான நேர்த்தியாக தன்னுடைய மொழிக்கும் அந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் நேர்த்தியாக செய்யணும். நாங்கள் இப்போ போவோம். கண்டிப்பாக பலமாக இருக்கும். கண்டிப்பா நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்க எந்த தமிழ் சொல்லின்னு சொல்றீங்களா? நாங்க சாசல் தமிழ் சொல்லி இங்க பெருசா போட்டு சாசல்ல இருந்து வந்திருக்கீங்க. சாசல்ல ஒரு தமிழ் சொல்ல தானே இருக்குன்னு? சாசல்ல ஒன்றுதான் இருக்கு. ஒன்றுதான் இருக்கு. உங்களோட சாசல்ல இருந்து மட்டும்தான் பிள்ளைகள் வாரினமா? எங்களை சாசையில சுத்தவர உள்ள வீடுகள் எல்லாத்துலேருந்து சாசையில இருந்து கூடுதலா கேர்ஸ்ல இருந்து வர பிள்ளைகள் கூட பியாஃபிஸ்தான் அர்னோவில் வில்லியல்வெல் கோனேஸ் எல்லாத்துலேருந்து வருவேன். எல்லாத்துலேருந்து கூடுதலான பிள்ளைகள் சாசல்ல இருந்து வரணும். எத்தனை பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள்ல 200 பிள்ளைகள் படிக்கணும். டான்ஸ் எல்லாம் சேர்த்து 200 பிள்ளைகள் படிக்கணும். 170 பிள்ளைகள் எக்ஸாம் எழுத வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். 170 பேர். 170 பேர். ஓகே. இந்த காலையில இருந்து பின்னேற மட்டும் 170 பேர் எழுத வந்திருக்கணும். எத்தனை வருஷமா உங்களோட பள்ளிக்கூடம்? தான் பிரான்ஸ்லயே முதல் தொடங்கின பள்ளிக்கூடம்னு சொல்லினோம். இப்ப 30 வருஷமா நடக்குன்னு சொல்லினோம். ஓகே. அப்ப சாசல் தான் முதல் தொடங்கின தமிழ் பள்ளிக்கூடம். நீங்க எத்தனை வருஷமா இந்த இதுல? 2019ல இருந்து தமிழ் பள்ளிக்கூடத்தோட தொடங்குறீங்க. ஓகே. எங்களோட ஆக்டிவிட்டி வந்து கலை, கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு எல்லாம் சேர்ந்து குறைந்தபட்சம் தமிழை எழுத வாசிக்க படிக்கிறது நல்லா. நாங்க தமிழர்களா இருக்கிறோம்ன்றதுக்கு அடையாளம் அதான் எங்களோட தமிழை விடாம இருக்கோம்டா கட்டாயம் குறைந்தபட்சம் எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்காவது தமிழை அறிந்து வச்சிருக்கிறது நல்ல. பெற்றோர்கள் அதுல நிறைய பெற்றோர்கள் அதுல அக்கறை எடுக்கிற இல்லை. கட்டாயம் எடுக்கணும். சில பேர் நினைக்கலாம் தமிழ் தேவையில்லையான்னு சொல்லி மற்ற இனங்களோட பார்க்கல தமிழர் தான் தமிழை விட்டுட்டு போறது வெகு விரைவாயும் கூடுதலாயும் இருக்கணும். அதனால கொஞ்சம் தமிழை முக்கியமா அக்கறை பண்ணி பெற்றோர்கள் அக்கறை பண்ணணும்ன்றது நான் கேட்டுக்கொள்றோம் எல்லா பெற்றோர்களும். இன்றைக்கு வந்து 5300 பேர் வந்து எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்க. இன்னும் கூட பிள்ளைகள் வரணும்னு அடுத்த முறைக்கு வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வருவினம் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பா வருவினம். நிறைய பிள்ளைகள் இதை விட தமிழ் பற்று முக்கியம். தமிழனாக தமிழன் தெரியாத தமிழனா இருக்கக்கூடாது. நிறைய இங்க இருக்கணும் மொரிசியன் மாப்னிக்காவை தமிழ் தெரியாத தமிழனா தமிழ் தெரியாத தமிழ் குறைந்தபட்சம் தமிழ் தெரியாம இருக்கக்கூடாது. தமிழ் சைனீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் இங்கே பிறந்த ஜெனரேஷன் கனடா ஜெனரேஷன் போனாலும் அவர்கள் மொழியை விட்டு கொடுப்பதில்லை. நாங்கள் மொழியை விட்டு கொடுக்கணும். அதை கொஞ்சம் நேரம் கவனத்தில் எடுக்கணும். ஓகே, நன்றி. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. வேற ஏதாச்சும் சொல்ல இருக்கா? எவ்வளவு கேட்டதுக்கே நன்றி. எவ்வளவு எல்லாரும் கேட்டுச்சோம்னாலே நன்றி. கண்டிப்பா நன்றி. வணக்கம் அக்கா. நீங்க எந்த தமிழ் சொல்லின்னு சொல்லுவீங்களா? நான் வந்து ரூபஷே தமிழ் சொல்லுவேன். ரூபஷே தமிழ் சொல்லுவேன். ஓகே. என்னுடைய பேட்ச். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஸ்கூலால் வந்து 23 பிள்ளைகள் 23 பிள்ளைகள். ஓகே. வளர்நிலை 4 வரைக்கும் எக்ஸாம் நல்லா செய்தேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பிள்ளைகள் வந்து தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லாருமே வச்சு ஒரு
சந்தோஷமான நிகழ்வு இந்த நாளுக்கு. கண்டிப்பா நன்றி. மற்றதுக்கா எத்தனை பிள்ளைகள் உங்களோட இதுல படிக்கணும்? இப்போ எங்களோட ஸ்கூலில் வந்து 23 பிள்ளைகள் படிக்கணும். வளர்ந்த 12 வரைக்கும். ஓகே, 23 பேரும் இன்றைக்கு எக்ஸாம் எழுதினவே. ஓகே, அவையெல்லாம் என்ன ஓகேன்னு சொல்லி சொன்னவையா? எக்ஸாம் நல்லா வரைக்கும் செய்யறதே நல்லா ஓகே ஓகே, நன்றி அக்கா, நன்றி. வாசல்ல நிக்காங்க. உங்களோட பிள்ளைகள் தான் காட்டுங்க. வாசல்ல நிக்கிற அந்த பிள்ளைகள் என்னன்னு போறது? சொல்லுங்க, எப்படி எக்ஸாம் இருந்ததுன்னு சொல்லுங்க. எப்படி எக்ஸாம் இருந்தது? ஓகே, நன்றி தங்கச்சி. தம்பி எப்படி இருந்தது எக்ஸாம்? நல்லா இருந்ததா? ஓகே, நன்றி. அடுத்த மாறன், அடுத்த அனுப்பு மாறன். நீங்க மேல போங்க உள்ள. கையில பிடிச்சு போங்க. எந்த பக்கம் போக முடியும்? ஓகே, சீனியர் இங்க போய் பைக் கொண்டு வெட்டார் நின்னா வாங்கோ. வாசல்ல நிக்காங்க. இல்லது எது பண்ணுறோம்? பல்தூரோ நடங்க. நீங்க நடங்க. எந்த பக்கம் போக போறீங்க? அட வா. நீங்க முன்ன போடு. இதாமா எல்லாரும் உங்களுக்கு நாளாம இல்ல. ஓகே, நீங்க முன்னுக்கு வரணும். நீங்க முன்னு போகணும். அந்த போட்டை பார்த்து போங்க. அந்த மாமா கொடுக்க முடியாது. என்ன மாதிரி இருந்தது எக்ஸாம்? அக்கா போட்டு காட்ட என்ன காமிக்கல. ஓகே,
ஹரிஸ் பைன் உண்டா நீங்கள் அக்கா ஹரிஸ் பைன் உண்டா மற்ற மாதிரி அக்கா கொலம்பஸ் போட்ட வழியா காட்டுறோம் தம்பி எக்ஸாம் எப்படி எழுதினீங்க சூப்பரா அக்கா இவரு அக்கா இவரியா அதே இதுதானே லைனோட லைன்